அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் நாளை தமிழக வெற்றி கழகத்தில் 10,000 பேருடன் இணைய போவதாக அதிகாரபூர்வமாக அவரே அறிவித்து விட்டார். இதனால் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருடன் நாளை பல்வேறு அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் 15க்கும் மேற்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு மாமல்லபுரத்தில் இந்த இணைப்பு விழா நடைபெறுகிறது. 5 முன்னாள் அமைச்சர்கள், 15 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள், இது தவிர பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அதிமுகவின் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் நாளை அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைய போவதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 7 சட்டமன்ற உறுப்பினர்களில் இதுவரை காலியாக உள்ள 7 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஏற்கனவே 4 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா மற்றும் மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா மற்றும் பெருந்துறை ஜெயக்குமார் ஆகியோர் அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள சூழ்நிலையில் இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் ஆகியோரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதால் அவர்களும் தாவேகாவில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டதில் சி விஜயபாஸ்கர் நாளை தாவேகாவில் இணைய போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். இதே போல நாளையே எம்ஆர் விஜயபாஸ்கரும் தாவேகாவில் இணையலாம் அல்லது மற்றொரு நாளில் அவர் தாவேகாவில் இணையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற 5வது நபர் சி விஜயபாஸ்கர் நாளை தாவேகாவில் இணைய போவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 5 முன்னாள் அமைச்சர்கள், 15 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அதிமுகவின் நிர்வாகிகளும் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக கூற தெரிகிறது. நாளை நடைபெறக்கூடிய அந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் மேலும் புதியவர்கள் யார் யார் இணைய போகிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இணைப்பு விழா நடைபெற்ற நிலையில் கடந்த வாரம் சனிக்கிழமை இயக்குனர் பாக்யராஜ் மறைந்ததால் தாவேகாவின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு இணைப்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நாளை பலர் அதிமுக முக்கிய நிர்வாகிகளில் பலர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைய இருக்கிறார்கள். அவ்வாறு இணையும் போது அவர்களுக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது அவர்களுக்கான என்ன பதவிகள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் மற்றும் இந்த குதிரை பேரம் தொடர்பான சர்ச்சை விமர்சனமும் மேலும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எம்எல்ஏவாக விராலிமலை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் இப்போது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் தாவேகாவில் இணைய இருப்பதால் அதற்கு அதைவிட கூடுதல் பதவி பொறுப்பு அவருக்கு வழங்கப்படக்கூடும் என்றும் அந்த அடிப்படையில் தான் அவர் இணையப் போகிறார் என்ற விமர்சனங்களும் இப்போது கடுமையாக எழுந்திருக்கிறது. மேலும் அதிமுகவிலிருந்து கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் விஜயபாஸ்கர் நேற்று அவர் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் எம்ஆர் விஜயபாஸ்கரும் அடுத்தடுத்த நாட்களில் சனிக்கிழமை அவர் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடனும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்சி தாவும் படலம் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து இடைத்தேர்தல் ஏற்படும் வரை இந்த ராஜினாமா நாடகம் தொடரும் என பொதுவாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தாவேகா வெற்றி பெற்றது 107, அறுதி பெரும்பான்மைக்கு தேவை 119. அந்த 119 பெறுவதற்கு இன்னும் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தில் தேவை. கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி தவிர மற்ற கட்சிகள் கூட்டணியில் 5 ஆண்டுகள் நீடிப்பார்களா என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை ஒரு நாள் ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிடுவது, மறுநாள் எதிர்ப்பு தெரிவித்து பேட்டி அளிப்பது என அந்த கட்சியின் இரட்டை நிலைப்பாடு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆதரவில் நீடிப்பார்களா நிலைப்பார்களா என்று. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை தோழமை கட்சி அல்ல, நாங்கள் கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் ஆதரவு கட்சி தான் என்று நேற்றே அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இதனால் தோழமை கட்சிகளாக விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எத்தனை நாட்கள் நீடிப்பார்கள் என்பது அவர்களுக்கே தெரிந்த மர்மமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசில் சின்னத்தில் ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்ய வைத்து இடைத்தேர்தலில் 12 தொகுதிகளில் போட்டியிட வைப்பதே தாவேகாவின் வியூகம். அந்த வியூகத்தில் இப்போது இறுதி கட்டமாக சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர்
பதவிகளை அவர்கள் சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தாவேக்காவில் விரைவில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது வரை 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்து அந்த தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நாளை 8ஆக மாறும், 8ஆக அதிகரிக்கும். அதன் பின்னர் மேலும் 9, 10, 12 வரை இந்த ராஜினாமா படலம் தொடரும். அதன் பின்னர் இடைத்தேர்தல் நடைபெறும். அந்த 12 தொகுதிகளிலும் ஒருவேளை விசில் சின்னம் வெற்றி அடைந்தால் அறுதி பெரும்பான்மையை தாவேக்கா தனியாகவே பெறும். அதற்கான போராட்டத்தில் தான் இப்போது தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் ஒரு கட்டம் தான் நாளை சி விஜயபாஸ்கர் தலைமையிலான அந்த இணைப்பு விழா நிகழ்ச்சி என்றும் கருதப்படுகிறது. ஓவியா.